உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமி வாங்க வாங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்கேல? அப்ப முருகன் புண்ணியத்துல அப்படியே ஓடிட்டு இருக்கு. யார் பேருக்கு அர்ச்சனை? என் அப்பா முருகன் பேர்லயே பண்ணீங்க. பேஷா பண்ணிடலாமே. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்ர சுதாய நமஹ, ஓம். என்னப்பனே முருகா, எப்பவும் நான் உன்னை வெறுங்கையோட பார்த்ததே கிடையாது. நான் வரும்போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். வைரவேல் கூட நான் வாங்கி கொடுத்துருக்கேன். முருகா, எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த சம்பும் பயலும் ஓன்ட்டு தான் வரான். உன்னைய தான் கும்பிடுதான். ஆனா அவன் வெறும் கூளை கும்பிடா போட்டு குடு குடு குடுன்னு விட்ட பிச்சை எடுத்துட்டு போறேன். ஆனா உண்மையிலே உனக்கு அள்ளி கொடுக்கறது நான் தானே, உனக்கு தெரியுங்களா? கோட்டிக்காரப்ப அவன் கையில காலில் எல்லாம் உன்னோட டாலரை கட்டி தொங்க விட்டுக்கிட்டா அதுக்கு பேர் பக்தியா? அதுக்கு பேர் பைத்தியம். வருஷம் உனக்கு திருவிழா நடத்தணும், கோயிலுக்கு வந்தது போனது எல்லாம் பார்த்து செய்யணும். அதெல்லாம் ஆறு செஞ்சு தராங்கன்னு ஞாபகம் வச்சுக்க. அந்த சமூகத்துக்கு எதிராக நான் போடுற திட்டத்தை எல்லாம் நீதான் கூட இருந்து நடத்தி கொடுக்கணும். பார்த்துக்க. என்னப்பா அந்த முருகனையே மிரட்டுற போல? இல்ல, நான் நிலவே எடுத்து சொல்லுதேன். ஒரு கை செய்யறதெல்லாம் இன்னொரு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். என்ன சரியா நான் சொல்றது? சரிதானே? ஆமாங்கய்யா, ஆமா. நாம ஒருத்தருக்கு செய்தது முக்கியம் இல்லைல்ல, அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இந்த ஆண்டவனா இருந்தாலும் அதான் சரி. என்ன முருகா? சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து தானியம் தனம் வசும். நீங்க தனங்கிறப்ப நானும் கரெக்டா அந்த பணத்தை கொடுக்கணும். பாத்தீங்களா? கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தன தனோன்னு இந்த ரிப்பீட். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. முருகர் உங்களுக்கும் நல்ல அருள் புரிவாரு. முருகா இன்னல முருகனை பார்த்தாச்சு, இன்னும் அந்த பாத்திரக்காரனை பார்க்கலையே. இவ்வளோ லேட்டு பண்ணுதா? வந்திருக்கவளான்னு பாப்போம். வாங்க வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, அண்ணே, இந்த சேலை எனக்கு நல்லா இருக்கா? இல்ல கற்பகா, நீ என்ன சேலைய மாத்தலையா? என் மாமா கொடுத்தது இல்ல, அப்புறம் எப்படி கழட்டுறது? சரி, இந்த சேலைய கட்டிட்டு கோயில்ல என்ன பண்ணுத? மாமா கோயிலுக்கு வாரேன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன். மாமா கோயிலுக்கு வரேன்னு சொன்னாவுல? அப்ப போய் தேடி பாரு. அங்க பாத்துட்டாங்க, காணோம். காங்கலியா? ஆமா. அப்ப இங்கிட்டு போய் பாரு. இங்கிட்டா? அங்கிட்டு போய் தேடி பாரு. சரிண்ணே, நான் போய் பாக்குதேன். காங்கலியா? ஆமா. அப்ப இங்கிட்டு போய் பாரு. இங்கிட்டா? அங்கிட்டு போய் தேடி பாரு. சரிண்ணே, நான் போய் பாக்குதேன். மாமா, மாமா, அந்த சேலை யாருதுன்னு தெரியுதா? ஏன் இப்படி இருக்காமே? தெரியல ஐயா. இல்ல பாண்டி, என்னாச்சு? அண்ணே, அது அதே சேலைதே. வாங்க. என்ன இளவுல ஆச்சு இன்னைக்கு? தெரியல ஐயா. இல்ல திரும்புங்க ஐயா. இல்ல எதுக்குல இப்படி சவுத்துல முட்டிக்கிட்டு நிக்க நீயே? என்னாச்சுங்க ஐயா? கொஞ்சம் பேசாம இருப்பா. ஐயா, ஏன் அப்படி போய் சவத்துல முட்டிட்டு கிடக்கிய?
எங்கம்மா போனீங்க? என்ன சரியா இவன் இல்ல தெரியலையா திரும்புங்க என்ன ஆயிடுச்சு உனக்கு மாமா. ஐயோ ஐயா ஐயா என் மாமாவை பாத்தியலா? மாமாவா எந்த மாமா அதான் வசரமா சகப்பா மீசெல்லாம் வச்சிருப்பாரே, பாத்தியலா? அம்மா வெளியில எங்கேயாவது இருப்பாரு, அங்க போய் பாருமா. போமா அங்கயா? அங்கதான் போய் பாரு. போ 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 அப்படியா? சரி. ஐயா ஐயா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி திரும்பியா திரும்பியா? நீ? இன்னல இவன் என்ன ஐயோ, சொல்றான் எதுவுமே இவன்? சொல்ல மாட்டேங்கிறாரு. ஐயா திரும்ப திரும்பியா சவுத்தால் நோண்டிக்கிட்டு இருக்க, திரும்பி இப்படி. அம்மா இங்க பாருமா, 3 பேர் இந்த பக்கமா வராங்க. அத்தை வாட்டி பரணி, என்ன இங்க இருக்கிற கோயிலுக்கு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? அத்த உனக்கு முப்படாது என்னாச்சு தெரியுமா? முப்பிடாதி அண்ணாச்சியா? ஆ, ஆறுது நம்ம என்ன செக்கு வச்சிருக்கானே அவனா? ஆ, இது போலீஸ் கான்ஸ்டபிள். முப்படாது என்னாச்சு? நான் உன் மவன் வேவு பார்க்க போட்ட ஆளை ஏமாத்திட்டு வர வேண்டாமா? வர வர உன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேற லெவலுக்கு போகுது சண்முகம். இல்லே, நான் சொன்னோம்ல நான் நிறைய ஜோக்கு பண்ணுவேன்னு. ம். ஏத்தா அவங்க இன்னும் வரலையா? ஆரண்ணே கேக்குத? அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வாத்தியாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க நீங்க வரவே இம்புட்டு லேட் ஆயிடுச்சு. அவங்க எப்போ வராங்களோ என்னமோ. ஏன் அத்த முதல்ல அவங்க வருவாங்களா? நிலை என்னென்ன பேசுத? அண்ணே ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ உள்ள உட்காந்துலாம் ஜாலியாயா உனக்கு? டேய், இங்க இருக்கிறது ஜாலி நினைச்சா ஜாலி தான்டா, கஷ்டம் நினைச்சா கஷ்டம். நீ இதை ஜாலி எடுத்துக்க, அவ்வளவுதான். அப்ப குத்துப்பாட்டு பாட வேண்டியதுதானே, எதுக்கு சோக பாட்டு பாடிட்டு இருக்க? ஏய், ம். உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கு. மா வாமா. யார் மாப்பிள்ள வந்திருக்கா? மித்ரா. ஏம்மா, நீ எதுக்குமா அடிக்கடி இங்க வர? உன்னை இந்த இடத்துல பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எனக்கு கூட தான் உங்களை எப்படி பார்க்க சங்கடமா இருக்கு. என்ன மாமா செய்யறது? ஐயோ, இத மறந்துட்டேன் பாருங்க. பிரசாதம்மா, நீயும் அந்த ஆண்டவன் கிட்ட நிறைய அப்ளிகேஷன் போடுற. அந்த ஆண்டவன் ஏற்கனவே ஓவர் டைம் பார்த்து பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்காரு. டைம் இல்லாம அவர் உன் அப்ளிகேஷனை பார்க்கலையோ? என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. யோ சும்மாரியா, சும்மா நோய் நோயின்னு வளரிட்டு. மித்ரா, அது அன்பு விசாரணை ஏதாவது வந்தானா? இல்ல வினய், வரல. ரொம்ப நல்லது மித்ரா. இங்க பாரு, அவன் இனிமே வந்தாலும் வருவான். அவன் என்ன சொன்னாலும் எப்படி கேட்டாலும் தயவு செஞ்சு என் மேல சத்தியமா நீ உண்மையை மட்டும் ஒத்துக்காது, புரியுதா? மித்ரா, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எல்லா உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட கேம் ஆடினாலும் ஆடுவான். நீ எப்பவுமே உஷாராவே இருக்கணும். சரிங்க. ஆமா, அவன்ல ஒரு போலீஸ் ஆமாப்ல. போலீஸுங்கிற பேர்ல சுத்திட்டு இருக்கிற ஒரு பொறுக்கி ராத்திரி வீட்டு செவரு ஏறி குதிச்சு உள்ள வந்து குழி நோண்டுறான். வீட்டுக்குள்ள வந்து செவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிறான். ஃபோன் பண்ணி குரலை மாத்தி பேசுறான். இதெல்லாம் போலீஸ் பண்ற வேலையே மாப்ள, பொறுக்கி பண்ற வேலை. சே மம்சு, நம்ம இவ்வளவு யோசிக்கும் போது அவனுக்கு பொழப்பே தானே. மித்ரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? தெரியலங்க, நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரி இருக்கு. ஆள் இல்லாத வீட்டுல இருக்கவே பிடிக்கல. எந்நேரமும் ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கு. எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கல வினய். ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏமா, பசங்க எங்க? மித்ரா, என்னாச்சு மித்ரா?
பசங்க உன் கூட தானே இருக்காங்க. இல்லைங்க, தேனை வந்து தானியாவை கூட்டிட்டு போயிட்டா. குட்டிச்சாத்தன் வந்து தானியை கூட்டிட்டு போயிட்டாளா? ஆமா மாமா. மாப்பிள, இந்த குட்டிச்சாத்தனை மைடியர் குட்டிச்சாத்தன் படத்துல பாட்டில போட்டு அடைப்பாங்களே, அந்த மாதிரி அடைச்சு வச்சிடணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அன்பு, நீ என்னதான் தலைகீழ நின்னாலும் சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். மிஸ்டர் அன்பு, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். வினய் எந்த தப்பும் பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். வினய் எந்த தப்பும் பண்ணல நிரூபிச்சு அவரை ரிலீஸ் பண்ணி காட்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. மாயா எப்படி நம்ம ஆதாரத்தை காட்டினதுக்கு அப்புறமும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வினய் குற்றவாளி இல்லைன்னு சொல்றா? இத்தனைக்கும் அவன் உண்மையை மறைச்ச கோபம் கூட அவகிட்ட சுத்தமா இல்லையே. அப்போ ஒருவேளை நம்ம நினைக்கிறது உண்மை இல்லையோ? இல்ல நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்றாளா? இல்லையே, மாயா அப்படி போய் சொல்லி கேம் ஆடுற ஆள் இல்லையே. ஆமா, அவன் தான் கொலை பண்ணா. ஆனா நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி காப்பாத்தி காட்டுறேன்னு ஸ்ட்ராங்கால பேசுவா. அப்போ உண்மையிலேயே வினய் கொலை பண்ணலையா? வேற யாரு பண்ணிருப்பா? கரெக்ட். வினய் கொலை பண்ணலன்னு மாயா இவ்வளவு கான்பிடென்டா சொல்றான்னா அப்ப அவன் கொலை பண்ணலன்னு தான் அர்த்தம். ஆனா அவன் கொலையை மறைக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதான் அந்த வீடியோ. கொலை பண்ணவங்களை காப்பாத்தி தடயத்தை அழிச்சு பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலைய வினய் பண்ணிருக்கான். அப்போ கொலை பண்ணது கண்டிப்பா மித்ராவா தான் இருக்கும். எஸ், மித்ராவே தான். எழுமல சார், வண்டி நிப்பாட்டுங்க. ஓகே சார். என்னாச்சு சார்? கமிஷனர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அன்பு, சொல்லுங்க. இன்வெஸ்டிகேஷன்ல எந்த லெவல்ல இருக்கு? அக்யூஸ்ட் தப்பா ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? சார், இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். அது விஷயமா தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க அன்பு, என்ன விஷயம்? சார், எனக்கு இந்த கேஸ்ல ஒரு புது ரூட் கிடைச்சிருக்கு சார். நான் விசாரிச்ச வரைக்கும் வினய் இந்த கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. என்ன சொல்றீங்க அன்பு? இவ்வளவு தூரம் ஆதாரம் கிடைச்சு ப்ரொசீட் பண்ண பிறகு இப்ப திடீர்னு இப்படி சொல்றீங்க? வினய் பண்ணலனா அப்ப வேற யார் பண்ணிருப்பா? சார், வினய் கொலை பண்ணல. ஆனா கொலையை மறைக்க ட்ரை பண்ணிருக்காரு. உண்மையாவே கார்த்திகை கொலை பண்ணது வினயோட மனைவி மித்ராவா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். வாட்? என்ன சொல்றீங்க அன்பு? ஆமா சார், எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க மேலே சின்னதா டவுட் இருந்துச்சு சார். இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கு சார். கார்த்திக் ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா மித்ராவை பார்க்க போயிருக்கான். அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். அப்ப நடந்த பிரச்சனையில மித்ரா அவனை கொண்டு இருக்கலாம் சார். அதை மறைச்சு தன்னோட மனைவியை காப்பாத்துறதுக்காக வினய் மத்ததெல்லாம் பண்ணிருக்கலாம் சார். ஓகே அன்பு, இந்த ஆங்கிளையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. சார், அதுக்கு முன்னாடி எனக்கு மித்ரா விசாரிக்க உங்க பெர்மிஷன் வேணும் சார். ஷூர், பட் பார்த்து பண்ணுங்க. பி கேர்ஃபுல். ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும். ஷூர் சார், தேங்க்யூ. ஓகே அன்பு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, கூப்பிட்டீங்களா அத்தை? லாயர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு காஃபி கொண்டு வர சொல்லான்னு கூப்பிட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் கௌதம், அம்மா, நீ போய் ரெடி ஆகு. சீக்கிரமா கிளம்பணும்ல? சரிம்மா. என்ன கௌதம் யோசிச்சுட்டு இருக்க? நமக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நான் போய் ரெடி ஆகிறேம்மா. சுபா,
ஏய் அக்கா கூப்பிடுறாங்கல்ல, காலையிலே என்ன பகல் கனவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க அத்தை. அதான் லாயர் வந்தாங்கன்னு சொன்னல, போ இந்திராவை கிளம்பி வர சொல்லு. என்ன போ. சரிங்க அத்தை. அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்கு? கௌதமியும் இந்திராவையும் ஒன்னா வர சொல்ல வேண்டாம். நாம கௌதம கூட்டிட்டு போவோம், இந்திரா தனியா வரட்டும். ஏண்டி சந்தேகப்படுறியா? ஆமாக்கா, சந்தேகம் தான் படுறேன். இந்திரா விஷயத்துல நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க கூடாது. 2 பேரும் ஒன்னா வந்து அந்த சான்ஸ வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அங்க வந்து டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டா சிக்கலாயிடும்க்கா, பாத்துக்கோ. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நாம கூட்டிட்டு போகாம விட்டுட்டு அவ வராம இருந்துட்டா என்ன பண்றது? அப்போ ஒண்ணு பண்ணலாம். அவ கிளம்புற வரைக்கும் நம்ம இருந்து பாத்துட்டு கிளம்பலாம். ஆனா அக்கா, இந்திரா என்ன வேணாலும் பண்ணுவா. நாம எல்லாருமே அவ மேலதான் கவனமா இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட்னு தான் தோணுது. இந்திரா கௌதம்காக எந்த லெவலுக்கு வேணா போவா. அதனால நாம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவ்வளவுதான்க்கா. இன்னைக்கு மட்டும் கோர்ட்ல கௌதம்க்கும் இந்திராவுக்கும் ஹியரிங் முடிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோ, வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு நடுவுல இந்திரா ஏதாவது புதுசா சீன் கிரியேட் பண்ணிடக்கூடாது. பத்திரமா நம்ம பாத்துக்கணும்க்கா. நம்மளோட முக்கியமான வேலையே அதுதான். நான் கௌதம் கூடவே இருக்கேன், ஹியரிங் முடியற வரைக்கும். சரிக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்கா, அவங்க எல்லாம் பெரியவங்க தானே, இவ சின்ன பொண்ணு. இவ லைஃப் பாலாயிடுமோன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்களாக்கா? அக்கா சும்மா இருக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி சும்மா இருக்க முடியும் இந்திரா? காவியாக்கு என்னால பிரச்சனை வந்தப்போ நீ எப்படிதானே துடிச்ச? காவியா, நீ அழாத. இப்படி எனக்காகன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையவே வேஸ்ட் பண்ணிட்டேடி இந்திரா. சுபாக்கா, அவங்க எதுக்கு என் தங்கச்சி இவ்ளோ டார்ச்சர் பண்றாங்க? இங்க இருக்கிற பெரியவங்களுக்கு பொறுமையும் இல்ல, பொறுப்பும் இல்ல. காவியா, நீ வாயை விட்டு சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா. நான்லாம் சொல்றத இந்த வீட்ல யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்திரா, உன்கிட்ட இத அவங்க சொல்லிருக்கணும். நீ இந்த அக்கா பேச்ச கேப்பியா? என்னக்கா இப்படி பேசுறீங்க? சொல்லுங்கக்கா. இந்த வீட்ல அடுப்பு, ஃபேனு, கட்டில், சோஃபான்னு இங்க இருக்கிற மாதிரி தான் நானும் இருக்கேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம்தான் உன் தைரியம் பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சது. நீயும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது இந்திரா. ஆனா நம்ம இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையேக்கா. ஆமாமா, இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லதான். ஆனா இந்திரா படிச்சவ. இந்திரா, உனக்கு தெரியும்ல, கோர்ட்ல ஒரு பொண்ணு சொல்றதுக்கு தான் மதிப்பு அதிகம். நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைய நாம தானே சரியா யூஸ் பண்ணிக்கணும். புரியலையா? இந்திரா, நீ ஜட்ஜு கிட்ட போய் எனக்கு இந்த விவாகரத்துல இஷ்டமே இல்ல,
கௌதம் கூட சேர்ந்து வாழதா விருப்பம்னு சொல்லு. அந்த ஒரு வார்த்தையை தாண்டி உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுமா. அக்கா அக்கா நான் எப்படி சொல்றது? இங்க பாரு இந்திரா, நான் உன்னை என் தங்கச்சியா நினைச்சு சொல்றேன். நீ மட்டும் டிவோர்ஸ்க்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீனா யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்ல இத எப்படிக்கா என்னால சொல்ல முடியும்? முடியாதுக்கா. சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காத இந்திரா. என்னடா இந்த அக்கா பழைய பஞ்சாங்கம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பிரிய கூடாதுங்கிறதுக்காக பேசுறாளேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு நான் பாத்துட்டு இருந்தேம்மா. மொட்டை மாடியில மழையில உன்னை நனையாம காப்பாத்துனது யாரு? கௌதம் தம்பி தானே? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அனன்யா, இது வரைக்கும் நீ எனக்கு தொந்தரவு கொடுத்த நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் விஸ்வாசருக்கு தொந்தரவு கொடுத்த உன்னை தொலைச்சிருவ பாத்துக்கோ. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, படியாத மாடு படியாதுன்னு. உன்னெல்லாம் அடிச்சுதான் திருத்தணும். நீ என்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்க போற பாரு. ஏண்டி, நீ என்னையே அடிச்சுட்டு என்கிட்டயே ஏன் விஸ்வான்னு சொல்லிட்டு போறல்ல? என்னால ஒண்ணும் பண்ண முடியாம போச்சே. அம்மா பெரிய இதாட்டம் 1 ஹவர்ல இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ எங்க போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல. ஒவ்வொரு டைமும் இவங்க பேச்ச நம்பி நம்பி நானும் ஏமாந்து போய் தான் நின்னுட்டு இருக்கேன். இனிமேலும் அம்மாவை நம்பி ஒரு யூஸும் இல்ல. நாம தான் ஏதாவது பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தணும். என்ன பண்றது? சொல்ல அனன்யா, இன்னும் 10 நிமிஷத்துல நான் சொல்றத வாங்கிட்டு நீ மண்டபத்துக்கு வந்துரு. என்னடி வாங்கணும்? ஏய், இது ரொம்ப ரிஸ்க்டி. ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா அப்புறம் நானும் உன் கூட சேர்ந்து நல்லா மாட்டிப்பேன். ஏய், இது என் லைஃபுக்கு எடுக்கிற ரிஸ்க்டி. இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உன்னெல்லாம் நான் மாட்டி விட மாட்டேன். இட்ஸ் a promise. வா. சரி, ஏதோ சொல்ற நீ. வர. பாட்டி, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்றதுக்கு வேற வழியே தெரியல. என்னை மன்னிச்சிருங்க பாட்டி. என்ன மல்லிகாமா, அம்மா உங்களை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா அன்பரசி ரூம்ல இருக்கீங்க? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது. இப்பதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பழக்கம். கரெக்டா? ஆனா இப்ப பார்த்து பழகுனவங்க
அம்மா பொண்ணு மாதிரி இவ்வளவு பாசமா இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். ஒருவேளை வசந்த் சார் நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டாரு போலயே. அதான் எங்க வாயால நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க இப்படி பேசுறாரு போல. அன்பரசி, அம்மா உன் மேல கோவப்படும் போதெல்லாம் நான் கூட அவங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓவரா ரியாக்ட் பண்றாங்களோன்னு அவங்கள தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது அவங்க கரெக்டா தான் கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க அம்மா இவங்க விஷயத்துல ஏமாந்துட்டாங்க. அம்மா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க, இப்படி பண்ணிட்டீங்களே. சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத முழுசா கேளுங்க சார். நான் ஏற்கனவே நீங்க 2 பேரும் பேசினத முழுசா கேட்டுட்டேன் அன்பரசி. இவங்க உன் அம்மா. இவங்க நிச்சயதார்த்தத்துல கலந்துக்க முடியாம ஓரமா நிக்கிறதெல்லாம் நான் கேட்டுட்டேன். நீங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி எங்களை ஏமாத்துறீங்கன்னு நல்லா தெரியும். ஆனா எதுக்குன்னு தான் சத்தியமா புரியல. எதுக்கு அன்பரசி இந்த டிராமா? சார் ப்ளீஸ் சார், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டு பேசுங்க சார். சார் நீங்க இப்படி கேக்குறது ரொம்ப வருத்தமா இருக்கு சார். எனக்கும் கூட தான் என் வீட்டுல வாழ போற பொண்ணு எங்களை ஏமாத்திட்டான்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. தம்பி, உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. வேணாம் மல்லிகாமா, எதுவுமே சொல்லாதீங்க. அன்பரசு உங்க பொண்ணுங்கிறத மறைச்சு எங்க வீட்டுக்கு மருமகளாக்க நினைச்சிருக்கீங்க. இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, அதனால ஏதோ ஒண்ணு சொல்லி தப்பிக்க பாக்குறீங்க. இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். எங்க அம்மாவுக்கு யாரையுமே ஏமாத்த தெரியாது சார். பாவம் சார், அவங்க என்ன நடந்துச்சுன்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன் சார். அதை கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். அன்பரசி, இங்க தப்பு பண்ற எல்லாரும் அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறதா சொல்லுவாங்க. அது நியாயமா இருந்தா அவங்க ஏன் தப்பு பண்ண போறாங்க? நீ என்னதான் சொன்னாலும் இத்தனை நாளா எல்லாரும் ஏமாத்தினது இல்லைன்னு ஆகாது அன்பரசி. கௌசல்யா கூட தான் எங்க அம்மா மேல சில விஷயத்துல எதிர்ப்பா இருப்பான். ஆனா இது வரைக்கும் அவ எதுவுமே எங்க அம்மாட்ட மறைச்சதில்லை. ஏன்னா அவ எங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதை. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் வேணும்னே பூஜை ரூம்குள்ள போகல. என்னது வேணும்னு போகலையா? புரியலையே. வேற எதுக்காக போன? அத்தை, உள்ள விளக்கு சரிஞ்சு கீழே இருக்கிற துணியில தீ பத்திக்கிச்சு. அது பூஜை ரூம் ஃபுல்லா பத்திட கூடாதுன்னு தான் அந்த பதட்டத்துல உள்ள போய் தீ அணைச்சிட்டேன். எல்லாம் ஒழுங்கா சரியா தானே இருக்கு. என்ன என்கிட்ட கதை விடுறியா? இல்ல அத்தை, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டேன். ஏய், வாய் மூடு. தப்பு பண்ணா கூட நான் ஒத்துப்பேன். ஆனா ஒரு தப்ப செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்கு பொய் மேல பொய் சொல்றல்ல, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. அது எப்படி ஒன்னால மட்டும் எதுக்கு எடுத்தாலும் டிராமா போட முடியுது? யோசிக்காம பொய் சொல்ல முடியுது? என்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட பொய் சொல்றதுக்கு மனசு கூசணும். உனக்கு அப்படி ஒரு கூச்சமே இல்ல. வாயை திறந்து பதில் சொல்லு. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவளா இல்ல. நான் சொல்றது உண்மைதான் அத்தை. தப்பு செய்வ, அதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவ. பொய் சொல்லாதேன்னு சொன்னா இல்ல நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு அழுது கண்ணீர் விட்டு டிராமா போடுவ.
அடச்சே, எதுக்கு எடுத்தாலும் போய் பித்தலாட்டம். என்ன பிறவிடி நீ? ஏய், உண்மையை சொல்லுடி. நான் அவ்வளவு தூரம் சொல்லி இருந்தோம், நீ ஏன் என் பூஜை ரூம்குள்ள போன? என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் மரியாதையா? இல்ல இவ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு திமிரா? பதில் சொல்லு. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். உங்க வார்த்தையை மீறி நான் எதையும் யோசிக்கவே மாட்டேன். அதான் என் வார்த்தையை மீறி கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம பூஜை ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டியே, அப்புறம் என்ன டயலாக் வேண்டி கிடக்கு? சொல்லு, எதுக்காக என் பூஜை ரூம்குள்ள போன? பூஜை ரூம்ல தீ பிடிச்சதுன்னா அது கெட்ட சகுனம். நீங்க எல்லாரும் மனசுடைஞ்சு போயிடுவீங்கன்னு தோணுச்சு. அதான் பதறி போய் தீ அணைக்க போனேன். அதுக்காக தான் அத்தை உள்ள போனேன். என்ன நம்புங்க அத்தை. சும்மா இருக்கிற பூஜை ரூம்ல எப்படி தீ பிடிக்கும்? பூஜை ரூம்குள்ள நான் தான் போயிட்டு வரேன். நான் போய் விளக்கேத்தி வச்சு நானே தட்டி விட்டுட்டு வெளியில வந்துட்டேனா? ஐயோ இல்ல அத்தை, மாலை நழுவி விளக்கு மேல விழுந்துருச்சு. ஏய் நிறுத்துறே, சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு கேக்குற எனக்கு அறிவில்லைன்னு நினைச்சியா? உன்னை கண்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவளை பூஜை ரூம்குள்ள போக வேண்டாம்னு நான் சொல்லிருக்கேன். ஆனா அவ போயிருக்கா. அதுக்கு அவ காரணம் சொன்னா. எனக்கு அந்த காரணம் பொய்ன்னு பட்டுச்சு. ஆனா உனக்கு அது உண்மைன்னு தோணுது. நீ உன் மனசுல பட்டது தானே சொன்ன. அந்த இடத்துல நான் என்ன செஞ்சா சரியா இருக்கும்? நான் சொன்னது சரியா இல்ல நீ நம்புறது சரியான்னு நான் ஏன்பா வாதாடணும்? உன்கிட்ட அந்த மாதிரி வாதாடுறதுக்கு நான் இஷ்டப்படல. அதான் வந்துட்டேன். எனக்கு எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தானம்மா. எதையும் ஆழமா யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் என்னோட ஒர்க் பிசினஸ் எல்லாத்துலயுமே அப்படிதான் டெசிஷன் எடுப்பேன். இன்னைக்கு தீபா சொன்னதை வச்சு பூஜை ரூமை கவனிச்சேன். அவங்க சொன்னது உண்மையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு தோணுச்சுமா. நான் என் மனசுக்கு தோணுது தானமா சொல்ல முடியும். பொய்யே என்னால வேற எதுவும் சொல்ல முடியாதுல்ல. நீ உன் மனசுல தோன்றதுதான் சொல்றேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்தி. ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா என் பேச்ச மீறி அவ உள்ள போனது தப்புதான்னு என் மனசு சொல்லுது. அதுக்கான காரணம் தான் அவங்க சொல்லிட்டாங்களே. எல்லாத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கதான் செய்யும் கார்த்தி. அந்த காரணம் பெருசா இல்ல அவ செஞ்ச காரியம் பெருசான்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அது ஏன் பூஜை ரூம். என் வார்த்தை மீறி அவ உள்ள போனது தப்புதான். அதுதான் முதல்ல. மீதி எல்லாம் அப்புறம்தான். புரியுதா? உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனா இப்போ என் மனசுல தீபா செஞ்சது தப்பு இல்லைன்னு தான் தோணுது. நீங்க உயிரா நினைக்கிற பூஜை ரூம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்க மனசு உடைஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி எதுவும் நடக்காம தீபா தடுத்திருக்காங்க. அபசகுணமா பூஜை ரூம்ல எதுவும் நடக்கல. உங்களுக்கு இப்ப தீபா மேல கோவம் மட்டும்தான் இருக்கு. எனக்கு அதை விட இது பரவாயில்லன்னு தோணுதுமா. தீபா செஞ்சது சரிதானமா? நம்ம செய்யற காரியத்தை விட அதனால ஏற்படுற நன்மை தீமை தானமா முக்கியம். தீபா செஞ்ச காரியத்துல நன்மை தாமா நடந்திருக்கு. நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும் கார்த்தி. ஆனா அவ சத்தம் போட்டு யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, இல்ல வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா ஏன் பேச்ச மீறக்கூடாது, எனக்கு அவ்வளவுதான். சரிங்கம்மா, இதுக்கு மேல நம்ம இதை பத்தி ஆர்கியூ பண்ண வேண்டாம். என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு அது போதுமா.
கார்த்தி, நீ ஏன் பையன், உன்னை நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். பொண்ணுங்களை மதிக்கணும், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும்னு நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீ அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்க. தேங்க்யூமா. இந்த குழப்பத்துக்கெல்லாம் சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறமா. ஜீ ஃபைவ் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க சுரேஷ், எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? மாரி மேடம், உங்க கையை காட்டுங்க. தெரியுமா, 2 பேர் கையிலயும் ரொம்ப ஈவனா செவந்திருக்கு. சூர்யா சார், உங்க டார்லிங் மேல நீங்க வச்சிருக்க அன்பும் பெஸ்டா தான் இருக்கு. ஏன் அழகு தேவதை மேல நான் வச்சிருக்க அன்பும் பெஸ்டா தான் இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி சார்ந்திருக்கு சார். சூப்பர் முருகன். மாப்பிள்ள மாறி மேல அவ்வளவு காதல் வச்சிருக்கானா? இந்த சந்தோஷத்தை உடனே கொண்டாடணும். அதுவும் இல்லாம எனக்கு கல்யாண வேலை கொஞ்சம் இருக்கு. நீங்க பாருங்க, நான் வரேன். அழகு தேவதை வரட்டுமா? செல்லத்தை பத்திரமா பாத்துங்க. வரேன் ஆண்டி. அப்பாடா, இன்னைக்கு சம்பவம் சிறப்பா இருந்தது. ஐயோ, என்னென்னமோ நடக்குது. இன்னும் இந்த தரகரை காணோம். யாரு? தரகரே, எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிடல் தான் மேடம் இருக்கேன். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரேன்னு சொன்னீங்க. டிஸ்சார்ஜ் ஆகி உங்க வீட்டுக்கு தான் மேடம் ஆட்டோல வந்து இறங்குனேன். ஆட்டோவில் இருந்து இறங்கி ஆட்டோக்காரனுக்கு பணம் கொடுத்துட்டு திரும்பும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு மேடம். அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டே வந்தேன். அப்போ அந்த வீட்டுக்கு வெளியே இருந்த கேட்டு, திறந்திருந்த கேட்டு படார்னு மூடி என் மண்டையில பட்டுருச்சு மேடம். என் மண்டை பொழந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன் மேடம். திரும்பவும் நான் ஹாஸ்பிட்டலே வந்து படுத்துட்டேன் மேடம். நீங்க வீட்டுக்கு வந்து மாப்பிளைய பாத்திருந்தா என்னோட சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சிருக்கும். இப்படி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்கிற மாப்பிள்ளையோட போட்டோவை என் போன் நம்பருக்கு அனுப்புங்க. உங்க சந்தேகத்தை நான் தீர்த்து வச்சிடுறேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்க மேடம். அவங்க அனுப்புனது வந்துடுச்சு. இந்த நேரம் பார்த்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போட்டோவே பார்க்க முடியல. சிஸ்டர், போனு சார்ஜ் போயிடுச்சு. சார்ஜர் இருந்தா கொடுங்களேன். இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல செல்போன் கடையா? மண்டையில் அடிபட்டிருக்கு, தூங்கி ரெஸ்ட் எடுங்க. முதல்ல இதெல்லாம் கொடுங்க. சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், போனும் போயிடுச்சா? இப்ப என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நின்னுட்டான். நிஜமாவே கண்ணு தெரியுமா தெரியாதான்னு செக் பண்ண பாக்குறீங்களா? ஐயா, என்னாச்சுங்க ஐயா? சடன் பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நிக்கிறீங்க. அது வயசாயிடுச்சுல்ல, 4 படி இறங்குறதுக்குள்ளார மூச்சு வாங்குது. அதான் மெதுவா போறேன். நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன். பரவாயில்ல பரவாயில்லையா, எனக்கு ஒண்ணும் வேலை இல்லையா. நீங்க முன்னாடியா போங்க, நான் பின்னாடியா வரேன்யா.
போக மாட்டேங்கிறானே, நான் என்ன செய்யறது? ஐயா போலாங்களா ஐயா? அதான் மூச்சு வாங்குதுன்னு சொல்றேன்ல, நீ போ. ஐயா எனக்கு என்னவோ நீங்க மூச்சு வாங்குறதுனால நிக்கிற மாதிரி தெரியலங்க ஐயா. வேற எதையோ பார்த்துட்டு பயந்து நிக்கிற மாதிரியே தெரியுது. கண்ணு தெரியாதவன் எதை பார்த்து பயந்து நிக்க போறேன்? மூச்சு வாங்குது, அதனாலதான் சொன்னேன். சரி வா போலாம். போங்க. எப்படியோ கிளம்பிட்டான். கிட்ட வந்துட்டோம். இப்ப கண்ணாடி மேல காலை வைக்கலாம், கண்ணு தெரியும் தெரிஞ்சிருங்க. என்ன பண்றது? ஐயா படி முடிய போகுது, பார்த்து பத்திரமா காலை வச்சு இறங்கி போங்க ஐயா. வைக்க போறான். ஐயோ ஐயா, வந்துட்டா. கால் வைக்காதீங்க. என்னாச்சு ஹாசினி? எதுக்கு காலை கீழே வைக்க வேணாம்னு சொல்ற? படிக்கட்டுல நீங்க கால் வைக்கிற இடத்துல கண்ணாடி துண்டுகள்லாம் இருக்கியா? கால் வச்சீங்கன்னா கால்ல கண்ணாடி குத்திடும். இங்க எப்படி கண்ணாடி தூள் வந்துச்சு? கண்ணாடி தூளா? எங்க? நான் கவனிக்கவே இல்லையே. ஸ்ரீஜா, இதுவும் வேலையா? இல்ல இல்ல, நாங்களே இப்பதான் வந்தோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய், பெரிய இவ மாதிரி சொல்ல சொல்ல போன, இப்ப என்ன மூஞ்சி வச்சுட்டு திரும்ப வந்திருக்க? அம்மா, நீங்க என்ன வேணாலும் திட்டுங்கம்மா, ஆனா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியலம்மா. நான் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. சரண்யா, எங்க பாரு, உனக்கும் எனக்கும் 1000 சண்டை இருக்குண்டி. அதுக்காக நீ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நீங்க என்ன மன்னிச்சிருங்கம்மா. அழாத அழாத. சரி, தீர்த்த சடங்குக்கு உன் மாமியார் வரேன்னாளா இல்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாளா? சொல்லுடா. சகுந்தலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு நாளும் வரமாட்டா. ஏன்னா என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காது. சகுந்தலா என்னைக்கும் நம்ம குடும்பத்தை மதிக்க போறதே இல்ல. இதுக்குதான் நான் தள்ள படம் அடிச்சுக்கிட்டேன். நாம போய் அவ வீட்டுல நிக்க வேணாம், அசிங்கமா போயிடுன்னு கேட்டானா இவன்? அம்மா, சகுந்தலாமா தீர்த்த சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. டேய், நிஜமாதான் சொல்றியா? நிஜமாதாமா சொல்றேன். என்னால நம்ப முடியலையேடா. அவ ஒண்ணும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாதே. என்ன சொன்னாலும் வீம்பு பிடிச்சவளாச்சே. அப்புறம் எப்படி வரேன்னு சொன்னா? அதான் அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, நீங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. ஏய், நிஜமாவே வேற எதுவும் சொல்லலையா அவ? ஆமா, ஃபங்க்ஷனுக்கு நீ மட்டும் வந்திருக்க, உன் புருஷன் வரலையா? அவன் வராம ஃபங்க்ஷன் எப்படி செய்யறது?
அத்தை, அசோக் அண்ணன் ஃபோன் பண்ணாரு. ஏதோ ஒரு கேஸ்ல பிஸியா இருக்காராம். நீங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க, முடியறதுக்குள்ள வரேன்னு சொல்லிருக்காரு. இந்த பார், சகுந்தலா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. அப்புறம் இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும். ஏங்க, நம்ம பொண்ணு வயித்துல இருக்கிற குழந்தை பத்தி தப்பா பேசினவ அவளை எப்படி மன்னிக்க சொல்றீங்க? ஐயோ இல்ல அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா, முடிஞ்சதாவே இருக்கட்டுமே. முதல்ல போய் ஃபங்க்ஷனை பாப்போம் வாங்க. வெற்றி, சகுந்தலா நிஜமாவே வரேன்னு சொன்னாளா? ஆமாமா, வரேன்னு சொல்லிட்டாங்க. அவ வந்தா இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லன்னா நடக்காது. அம்மா, பூஜா, ஃபங்க்ஷனுக்கான வேலையை ஆரம்பி. சரிங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லிடுறேன். சரி, ஓகே. அத்தை, நாளைக்கு சரண்யா ஃபங்க்ஷனுக்கு பூலாம் சொல்லிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு கேட்டரிங்ல ஆர்டர் சொல்லியாச்சு. இனிமே ஃபங்க்ஷன் மட்டும் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அண்ணி, எல்லா வேலையும் இழுத்து போட்டு என் பொண்ணு எப்படி செய்யறா பாருங்க. சரண்யான்னு அவளுக்கு தனி பிரியம். சக்தி, இவன் ஏன் எல்லாத்தையும் செய்றா? நீயும் பேசாம இருக்க? அம்மா, எனக்கு எல்லாமே சக்தியே செய்யட்டும். பூஜா எதுவும் செய்ய வேண்டாம். சரண்யா, அதெல்லாம் பழைய கதை. இப்போ நான் தான் உனக்கு எல்லாமே செய்யணும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நான் செஞ்சாதான் உண்டு. ஏன்னா அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. சக்திக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. சக்தி, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? சக்தி, உன்கிட்ட தான் கேக்குறேன். இவ சொல்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அண்ணா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். பூஜா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. சக்தி சும்மாவே இருக்காளே, ஏன்னு? சரண்யா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க என்ன நடந்தாலும் கண்டுக்காதன்னு. அமைதியா இரு. அது எப்படி நான் கண்டுக்காம இருக்க முடியும்? கண்ணு முன்னாடி இவன் நாட்டமா பண்றத நான் பாத்துட்டு இருக்கணுமா? அதுக்கு தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? சரண்யா, உனக்கு நடக்க வேண்டியது தீர்த்த சடங்கு. அதை யார் செஞ்சா என்ன? அப்படிலாம் யார் செஞ்சா என்னன்னு விட முடியாது. எனக்கு எங்க அண்ணி தான் செய்யணும். அததான் சரண்யா நானும் சொல்றேன். உனக்கு அண்ணி நான் செய்யறேன்னு. அண்ணியா? நீயா? அப்ப சக்தி? ஓ சரண்யா, இவ எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லிருப்பான்னு நினைச்சேன். உன்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையா? அடுத்த வாரம் எனக்கும் உங்க அண்ணன் வெற்றிக்கும் கல்யாணம். இந்த சக்திய வீட்டை விட்டே துரத்த போறோம். அண்ணே, என்னென்ன சொல்றா இவ? சரண்யா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், சும்மா இரு. சக்தி, நீயாவது சொல்லு சக்தி, இங்க என்ன நடக்குதுன்னு. அத நானே சொல்றேன். இந்த வீட்ல இனிமே பூஜா சொல்றதுதான் எல்லாம். அவதான் இந்த வீட்டோட மருமக, சக்தி இல்ல. பூஜா, நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. இங்க பாரு சரண்யா, இனிமே நீ இந்த விஷயத்துல தலையிடாத. உனக்கு தேவை ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். அத பூஜா நல்லபடியா நடத்தி கொடுப்பா. நான் தான் உனக்கு அண்ணி, வெற்றியோட பொண்டாட்டி. புரியுதா உனக்கு? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் ஹாய். அப்புறம் தர்ஷினி, என்ன பூ கட்டுறீங்களா? இல்லண்ணா, நானும் அண்ணியும் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏய், எனக்கே வா. பின்ன பூ கட்டுறத கண்ணால பார்த்தும் கூட நீ அண்ணி கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக நைஸா கேள்வி கேட்ட நான் என்ன பண்ண முடியும்? ஏய், இங்க போய் யார் ரொமான்ஸ் பண்ண போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்ன? கிஸ் பண்ண வந்திருக்கேன். ஐயோ,
வாங்காதீங்க போங்க. இப்பதான் யாரோ சொன்னாங்க ரொமான்ஸ் பண்ண வரலன்னு. ஆனா குசு குசுன்னு 2 பேரும் பேசிக்கிறீங்களே. இவன் வேற. ஐயோ நான் எதுக்கு வந்தனே மறந்துட்டேன். அங்க உன்னை பாட்டி கூப்பிடுறாங்க பாரு. இப்பதான் பாட்டி போனதை நான் பார்த்தேன். இந்த வாழ தொல்லை தாங்கல. சரி இவ இருந்தா என்ன, நாம நினைச்சதை பண்ண முடியாதா என்ன? பூமி, நீ பூனை ரொம்ப அழகா கட்டுற. அது எப்படி சும்மா அடுக்கி வச்ச மாதிரியே கட்டி இருக்க? உனக்கு இருக்க டேலண்ட்டுக்கு. என்னென்ன இரு, பூவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன். நான் சொன்னதுல 2 முடிஞ்சிருச்சு. ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி. என்னென்ன ஏதோ 2ல 1ன்னு கணக்கு சொல்லிட்டு இருக்கா? அத உன் அண்ணிக்கிட்ட கேளு. தர்ஷினி, பாட்டி இங்க பூஜை ரூமுக்கு வாமா. தோ வரேன் பாட்டி. ஏ ராணியே, என்னாடி நடக்குதுங்க? 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி விளையாடுறீங்க. அந்த கேவலத்தை பாத்துட்டியா? சும்மா நடிக்காதடி. நான் பார்த்துட்டா மட்டும் கேவலம் கேவலம் அப்படி இப்படிம்ப. உள்ளுக்குள்ள பயங்கர கிளுகிளுப்பா இருப்ப போலகுதே. எக்கா, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அந்த தாடிகாரன் முத்தம் கொடுத்த நிமிஷத்துலயே நான் பொம்மி இல்லன்னு கத்திடலான்னு இருந்துச்சு. ஏதோ இந்த ஊட்ட நினைச்சுதான் கம்முன்னு இருந்துட்டேன். அவ்வளவுதானே? நீ நினைச்சத அந்த லெட்டர் வந்து இப்ப பண்ண போகுது. சார் போஸ்ட். அண்ணா வாங்கண்ணா, உள்ள வாங்கண்ணா. சொன்னல வந்துச்சு பத்தியா? சொல்லுங்கண்ணா. சித்தார்த்துங்கிற பேருக்கு லெட்டர் வந்திருக்கு சார். நான் தான் சித்தார்த். கொடுங்க. இதுல சைன் பண்ணுங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாங்க எல்லாரும் கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, கல்யாண பத்திரிக்கையை சாமிக்கு வச்சு சாமி கும்பிட. அங்க நேரம் ஆயிடுச்சு, நாம ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. அவரே வந்துட்டாரு. சாமி சொல்லுங்க. என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை சாமிக்கு தானே முதல் பத்திரிக்கை வைக்கணும். இதை வச்சிடுங்க. கொடுக்கும். இந்தங்க. இப்போ இத சாமி கிட்ட வச்சு இந்த கல்யாண பத்திரிக்கை எல்லாம் பூஜை பண்ணி கொடுங்க. இந்தாங்க, இதையும் வச்சு கொடுங்க. இந்தங்க. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விநாகினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ. இந்தாங்க. வாங்கிக்கோமாங்க. பகவான் அருளால எல்லாம் நல்லபடியா முடியும். ரொம்ப நன்றி சாமி. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. சாமி, சாமிக்கு வச்ச முதல் பத்திரிகையை யாரு கொடுக்கணும்? பொன்னாத்துக்காரால இருந்தாங்கன்னா மாப்பிள்ளையாத்துக்கு தான் முதல் பத்திரிகை கொடுக்கணும். அப்போ மாப்பிள்ளை கிட்டே கொடுங்க. வாங்க மாப்பிள்ளை. ஒரு நிமிஷம். எனக்கு அம்மா ஸ்தானத்துல நிச்சயதார்த்தத்துல இருந்த ராஜம்மா கிட்டேயே முதல் இன்விடேஷனை கொடுத்துருங்க. அதான்ப்பா சரி.
முத பத்திரிக்கையை ராஜிமாக்கே கொடுத்துடலாம். என்ன சம்பந்தி உள்ள போய் இவ்வளோ நேரம் ஆச்சு? நான் வேணா போன் போட்டு பார்க்கட்டுமா? சம்பந்தி அவசரப்பட வேண்டாம் சம்பந்தி. நம்மள கோவிலுக்கு வெளியே நில்லுங்க, நான் தேவைன்னா கூப்பிடுறேன்னு தங்கச்சிம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம் சம்பந்தி. சரி. டேய் அருண், நீ யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணுமோ ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணு. சண்பதி, நீ உன்னோட லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுமா. ஓகேப்பா. நான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பத்திரிக்கை கொடுக்கணும். யாருப்பா அந்த விஐபி? வேற யாருமா, நம்ம அரவிந்த் அங்கிள் தான். அப்பா, அவர்தான் உங்க மேல அவ்வளவு கோவமா இருக்காரே. பத்திரிக்கை எடுத்துட்டு போனா தேவையில்லாத பிரச்சனை வரும்லப்பா. போகலன்னா அதுக்கும் பெரிய பிரச்சனை வரும். அரவிந்த் என்னோட ஃப்ரெண்டு, என்ன அவன் நிச்சயமா புரிஞ்சுக்குவாமா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நான் நேசிக்கிற மாதிரி அவளையும் நான் நேசிச்சேன். என்ன அவ தன்னை விட அதிகமா நேசிச்சா. மாமியார் மருமகளா இல்லாம தாயா மகளா தோழியா வாழ்ந்தோம். சந்தோஷத்தை தவிர எந்த கவலையும் இல்லாம நாங்க இருந்தோம். ஏன் ராஜிமா, உங்க மருமகளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்ப அழுகுறீங்க? அழாதீங்க. ராஜிமா, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என் மருமக ஒரு விபத்துல இறந்து போயிட்டான். அச்சச்சோ. என் வாழ்க்கையும் என் மக வாழ்க்கையும் சூனியமாயிடுச்சு. 2 வருஷமா நாங்க யாரு கூடயும் பேசல பழகல. வீட்டை விட்டு வெளியே வரல, கோயிலுக்கு போல, சிரிக்கல, ஒழுங்கா சாப்பிடல, தூங்கல. அவளை பத்தியே நினைச்சுக்கிட்டு கடந்த கால நினைவுகள்ல இருந்தோம். அப்படியே மீதி நாட்களே கடத்திடலான்னு இருந்தோம். ஆனா எங்க குருஜி என் மக வாழ்க்கைய பத்தி யோசிச்சு அவன் இப்படியே இருக்கிறதுக்கு ஒரு அம்மாவா நீ அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னாரு. நானும் யோசிச்சேன், எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் மகனுக்கு யாரு இருக்கான்னு யோசிச்சேன். அதனால பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு பொண்ணு பார்க்க போன என் கணவர் என் மருமக வானதி மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன்னு என்கிட்ட வந்து சொன்னாரு. அப்படியே அச்ச அசலா வானதி மாதிரியே இருக்கான்னு சொன்னாரு. நான் நம்பிக்கை இல்லாம போய் அவளை பார்த்தேன். என் வானதியே மறுபடியும் பிறந்து வளர்ந்து வந்த மாதிரி அவ இருக்கா. அவ பேச்சு சிரிப்பு எல்லாமே என் வருத்தத்தை துக்கத்தை போக்கிடுச்சு. அவ என் வீட்டுக்கு மருமகளா வந்தா இழந்த சந்தோஷம் எல்லாம் திரும்ப கிடைக்கும்னு நாங்க நம்பணும். நியாயம் தானே? நியாயம் தானா? ஆமா. சத்தியமா? நாங்க எதுவும் தப்பு பண்ணலையே. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அந்த பொண்ணோட அப்பா கிட்ட அவளை பொண்ணு கேட்டோம். அவரு 2ஆம் தரமா தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு கிட்டையும் என் கணவர் பேசி பார்த்தாரு. அவளும் சம்மதிக்கல. எப்படியாவது அந்த பொண்ணுக்கு எங்களை பத்தி புரிய வைக்கணும்னு நான் நினைச்சேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நானும் இதை கையில எடுக்க கூடாதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இங்க வர்றவங்க எல்லாம் பேச்சை விட இதுக்கு தான் பயப்படுறாங்க.
மரியாதையும் கொடுக்கறாங்க. அம்மா ஒண்ணும் இல்ல. நீ உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? ஏய்! மகா எதுக்கு சார் அவங்கள அடிக்க போறீங்க? ஏய், யார் நீ? முதல்ல லத்திய விடு. நானா? நான் இவங்களோட பொண்ணு. பொண்ணா? அப்போ நீயும் தானே இவங்களுக்கு உடந்தையா இருந்திருப்ப. என்ன தைரியம் இருந்தா என் ஸ்டேஷனுக்கே வந்து என்கிட்டயே திமிரா நடந்துக்குவ. ஸ்டேஷன் போலீஸ்னா எங்களுக்கு என்ன பயமா? மக்களை காப்பாத்த நியாயத்தை நிலைநாட்ட தானே இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம். ஆனா நீங்க மக்களுக்கே அநியாயம் செய்றீங்க. உண்மை என்னன்னு கொஞ்சம் கூட விசாரிக்காம வயசானவங்கள அவமதிச்சு ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நாங்க தான் தப்பு செஞ்சோன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு ஒத்துக்க வேற சொல்றீங்க. ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னா இறக்கமே இல்லாம அடிக்க வேற போறீங்க. என்ன சார் நியாயம் இதெல்லாம்? நீ ஏதோ வக்கீல் மாதிரி ரொம்ப கேள்வி கேக்குற. ஏன் சார் வக்கீல் மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா? பொதுமக்கள் நாங்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாதா? இந்தியாவுல உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் கேள்வி கேட்கிற உரிமை இருக்குன்னு சட்டமே சொல்லுது. நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் சார் ஆகணும். ஓ, சட்டம் பேசுறியா? அப்ப நானும் பேசுறேன். ஏம்மா கான்ஸ்டபிள் சார், கேஸ்ல இவளோட பெரிய சேர்த்துக்கோ. ஓகே சார். ஐயோ, இவ குடும்பத்தை வெளுத்துட்டு அப்புறமா வந்து இவளையும் வெளுக்கிறேன். சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சொல்லிட்டேன். இவளை பிடிச்சி செல்லுல போடு. நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர், இவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருங்க, ஆதாரம் எல்லாம் பக்காவா இருக்கு. போதா குறைக்கு அசோக்கோட அப்பா அம்மா ஸ்ட்ராங்கா வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். நோ, நெவர். இவங்க யாருமே அந்த தப்பை பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க யாரு, ஜட்ஜா? அவங்க குற்றவாளியா நிரபராதியான்னு முடிவு பண்றதுக்கு கோர்ட் இருக்கு சார். நான் கேஸ் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் போட்டாச்சு. நீங்க எதுவா இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. அங்க வந்து காட்டுங்க உங்க ஹீரோ சேட்டை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆனா யாரோ கண்டிப்பா இது வேணும் தான் செஞ்சிருக்கணும். அது நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும்னா. மகா, கண்டுபிடிக்கணும். இங்கே நின்னா எப்படி? வா போலாம். விக்ரம், நீங்க எங்க வரீங்க? என்ன கேள்வி மகா இது? இந்த சிச்சுவேஷன்ல நீ தனியா போய் என்ன பண்ண போற? நானும் உன் கூட வரேன். வா போலாம். ஆமா மகா, விக்ரம் சொல்றதுதான் கரெக்ட். நீங்க 2 பேரும் போய் இந்த விஷயத்தை யார் செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிங்க. அப்பா அம்மாவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போலாம் வா. மகா, நீ இப்ப இவ்வளவு கவலைப்படுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை மகா. இவ்வளவு தூரத்துக்கு இதை வன்மத்தோட செஞ்சது யான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் நாம. அதைத்தான் விக்ரம் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயமா இது எதேச்சியா நடந்த விஷயமே இல்ல. யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. மகா, உன் மனசுல யார் மேலேயாச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்லையே விக்ரம், அதைத்தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். எதுவுமே பிடிபடவே மாட்டேங்குது. மகா, எனக்கு ஒரு ஃபேமிலி மேல கொஞ்சம் டவுட் இருக்கு. ஃபேமிலியா? யாரு? அசோக்கோட அப்பா அம்மா. அசோக் அப்பா அம்மாவா? ஆமா மகா, அசோக்கை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. அதுக்கு காரணம் நானும் உன் குடும்பமும். அப்போ அவன் தன்னோட அம்மா அப்பாவை ஏவி விட்டு பழி வாங்குறதுக்காக
ஏன் இதை பிளான் பண்ணியிருக்க கூடாது? இல்ல விக்ரம், அசோக் அப்படி யோசிக்கிறவன் தான். ஆனா அவங்க அப்பா அம்மா அவ்வளோ நல்ல விதமா பேசினாங்களே, வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டாங்களே விக்ரம், அவங்க ஏன் இதை செஞ்சிருக்க போறாங்க? ஏன்னா அவங்க பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போனது அவங்களுக்கு ஒரு இன்சல்ட் தானே. ஊருக்கு நடுவில் அவங்க அசிங்கப்பட்டு வெளியில தலை காட்ட கூட முடியாது. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் வரதானே செய்யும். எனக்கு அப்படிதான் தோணுது மகா. நான் இன்னொன்னு சொல்றேன். இத்தனை நாளா இல்லாம திடீர்னு ஏன் உன் வீடு தேடி வரணும்? எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு ஸ்வீட் செஞ்சு தாங்கன்னு கேட்கணும்? ஊர்ல வேற யாருமே சமயக்காரங்க இல்லையா? உங்க வீட்டை தேடி வர வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லையே. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு பிறகும் யாராவது வந்து நீங்க தான் ஸ்வீட் செஞ்சு தரணும்னு சொல்லுவாங்களா? விக்ரம், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் விக்ரம். உங்க லாஜிக் எல்லாமே சரியா தான் இருக்கு. அதே லாஜிக்ல நானும் கேக்குறேன், வீடு தேடி வந்து இது அவங்க செஞ்சா நாளைக்கே நாம மாட்டிப்போங்கிற ஒரு பயம் வராதா? அப்படின்னா எப்படி அவங்க இதை செஞ்சிருக்க முடியும்? மகா, பழி வாங்குற மனசு எப்பவுமே பின்விளைவுகளை பத்தி யோசிக்கவே யோசிக்காது. அந்த நேரத்துல ஆத்திரத்துக்கு என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. எனக்கு கன்ஃபார்மா அவங்க தான் இதை செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. இல்ல விக்ரம். வேண்டாம் மகா, இப்ப யார் மேலேயும் நம்ம அனுதாபத்தோட இருக்க வேண்டாம். இப்ப பாதிப்பு உன் குடும்பத்துக்கு. இப்போ உன் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அத்தனை பேர் ஸ்டேஷன்ல இருக்காங்க. இப்போ போய் நீ சந்தேகத்தோட பலனை மற்றவங்களுக்கு தராத. அசோக் அப்பா அம்மா இதை செய்யாம கூட இருக்கட்டும், ஆனா கன்ஃபார்மா நாம அவங்கள விசாரிக்கணுமாக. விசாரிச்சு தெளிவா அவங்க வாயால ஒரு விளக்கத்தை நம்ம கேட்டுதான் ஆகணும். அப்பதான் அவங்க இல்லைன்னா வேற யாருன்னு அடுத்த ஆய்வுக்கு நம்ம போக முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இன்னொரு அடி உள்ள வெச்ச உன் தலை செதறிடும். மரியாதையா அப்படியே வந்த வழியிலே வெளியே போ. அதான் உனக்கு நல்லது. எம்மா மகாலட்சுமி, மீராவை நாங்க நிச்சயம் பண்ண வந்திருக்கோம். மீராவுக்கு சத்யனை பிடிச்சிருக்கு, சத்யனுக்கும் மீராவை பிடிச்சிருக்கு. அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு ஏன் அனுமதி வேணும்? இந்த வீட்டுக்குள்ள கால வைக்கவே ஏன் அனுமதி வேணும்? பிரச்சனை பண்ணாம எங்களை உள்ள கூப்பிட்டு நாள் நட்சத்திரம் பார்த்து ஒரு முகூர்த்த நாளை முடிவு பண்ணி எழுதிக்கிட்டா நல்லா இருக்கும். இத பேசுறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? பெரிய சம்பந்தம் இருக்குமா? என்னோட சின்ன பொண்ணு சீதாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொடுத்துருக்கேன். என் பெரிய பொண்ணு மதுமிதா வாழ்க்கைய நீங்க எல்லாரும் சேர்ந்து நாசம் பண்ணிருக்கீங்க. ட்ரக்ஸை வச்சு என் மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. நல்லதும் கெட்டதுமா நிறைய சம்பந்தம் இருக்கு. இப்போ எனக்கு தெரிய வேண்டியது சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, சாக போறது ஒருத்தனா இல்ல 2 பேராங்கிறது தான். இருங்க, என்ன காரியம் பண்ணுறிய? ஊருக்கு முன்னாடி நிச்சயம் பண்ண வந்திருக்காக, அவங்க முன்னாடி துப்பாக்கி நீட்டுறிய? ஏய், தள்ளிப்படி. ஒரு நிமிஷம். அது சரி, இன்னும் எத்தனை நாளைக்கு மீரா எப்படியே வச்சிருக்க போறீங்க? ஏய், அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடா. ஏய், எங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஒழுங்கா ஓடி போயிடு. இங்க பாரு, மகா ட்ரிக்கர் அழுத்துறதுக்குள்ள ஓடி போயிட்டேன்னா உயிர் பொழைச்சிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்க. நீங்க எல்லாரும் பண்றது பெரிய பாவம். ட்ரக்ஸை வச்சு மூத்த பொண்ணு வாழ்க்கையை வாழ விடாம பண்ணிட்டீங்க. இப்போ உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய விடாம தடுக்கீங்க. நாங்க அப்படிதான். வேணும்னா சீதாவை கூட்டிட்டு போங்க. சீதா இங்க இருக்கிறது எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல அவளை கூட்டிட்டு போங்க, அதான் நல்லது உங்களுக்கு. ஹலோ அங்கிள், பார்த்து பேசுங்க. போனா நான் மட்டும் போக மாட்டேன், என் கூட பாஸும் வருவாங்க. பரவாயில்லையா? ஏய்,
வாய மூடிக்கிட்டு நில்லுடி. இதெல்லாம் ஓ ஏற்பாடு தானே எனக்கு நல்லாவே தெரியும். மரியாதையா இங்க இருந்து சத்யாவை போக சொல்லு. உள்ள வரணும்னு நினைச்சா உயிர்தான் போகும். சித்தி ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சத்யா என்ன கேட்டாரு? மீராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே கேட்டாரு. அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? ராம், எதுவா இருந்தாலும் நான் உன்கிட்ட தனியா பேசிக்கிறேன். இப்ப எதுவும் பேசாத. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சத்யா, இது கௌரவமான குடும்பம். உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு எங்க குடும்பத்து பொண்ணை கட்டி தர முடியாது. மகா ட்ரிகர் அழுத்துறதுக்குள்ள ஓடி போயிடு. இது கௌரவமான குடும்பமா? ட்ரக்ஸ் கேஸ்ல இருந்து பெயில தானே வெளியே வந்தீங்க. ஏய், மரியாதையா பேசு. ஏய், வாய் கூசாம பேசுறீங்க. கௌரவமான குடும்பமா அப்படின்னா என்னல? இத பாரு, அமைதியா போயிட்டீங்கன்னா உயிர் தப்பிச்சுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் திரும்பி போறதுக்காக வரல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஷூட் பண்ணுங்க. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டாம ஷூட் பண்ணுங்க. சித்தி, நீங்க ஷூட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சித்தி. ஷூட் பண்ணுங்க சித்தி. ரத்தம் தெறிக்கிற மாதிரி ஷூட் பண்ணுங்க. ஏய், நீங்க எதுக்கடி ஏத்தி விடுறீங்க? பேசாம இருங்க. என்ன இவ? சுபாஷ், அவங்கள போ சொல்லுங்க. டேய், ஏன்டா இப்படி இருக்க? போ சொல்றல, போடா. நான் அப்படித்தான். எல்லாம் சேது உள்ள கூட்டு போல. ஆம்பளை தானே நீ? நான் மகா மாதிரி இறக்கம் காட்ட மாட்டேன். குறி வச்சேன்னு வச்சுக்க, கதம் முடிஞ்சிடும். மகா பொறுமை இழக்கிறதுக்குள்ள போயிடுங்க, இல்ல சாவுதான். ஷூட் பண்ணுங்க. யாருக்கா வெயிட்டிங்? மகா, சொன்னா கேளு. அண்ணா சொல்ற, பேசாம நீ உள்ள போ. ஏய், நீ எனக்கு அண்ணனாடா? நீ பேசாம இரு, இல்ல ஏன் கையாலே செத்து போயிடுவ. மீராக்கா, சுப்னா ஆந்திவே மகாலட்சுமி கிட்ட சொல்லாம நம்ம டிலே பண்ண வேணாம். இரு இருங்க. முதல்ல என்ன ஷூட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சத்யாவை ஷூட் பண்ணுங்க. ஏய், ஓ மேல தாண்டி நான் கொலை வெறியில இருக்கேன். ஒழுங்கா போயிடு. மீராக்கா, எதுக்காக நீங்க இப்படி பண்ணுதிய? ப்ளீஸ் ப்ளீஸ் கன்னை எடுங்கள. மீராக்கா பாவம், அவங்கள ஒண்ணும் பண்ணிராதிய. சீதா, நீ போன்னு சொல்றல. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். என்ன முதல்ல சுடட்டும். தள்ளுங்க, என்ன சுடுங்க முதல்ல. சீதா, சொன்னா கேளு. நீ இல்லாம ராம் இருக்க மாட்டான், தற்கொலை பண்ணிப்பான். நீ சும்மா இரு. என்ன ஷூட் பண்ணுங்க. ஏய், என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. மொத்த பெரிய சுட்டு தள்ளிடுவேன். போடி வெளிய. சீதா, உனக்கு ஒண்ணுனா நான் எப்படி தாங்குவேன்? நீ இரு, நான் போறேன். சித்தி, என்ன ஷூட் பண்ணுங்க. ஏய் ராம், சீதா என்ன பொருட்காட்சி பார்க்கவா கூப்பிடுறா? நானும் வரேன்னு சொல்லிட்டு இருக்க. தள்ளிப்படா. இல்ல மகா சொன்ன மாதிரி எல்லாரும் சுட்டு தள்ளிடுவா. போடா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, நடக்க போற பேச்சு போட்டியில நம்ம மெஸ்ஸி ஜெயிச்சு வந்துருவாள்ல? என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏற மாட்டேங்குதுங்க. ஏண்டி, அவ சின்ன குழந்தை, அவளுக்கு ஒழுங்கா பேச்சு கூட வரல. அவளை போய் படிப்படின்னு சொன்னா எப்படி படிப்பா? இருந்தாலும் ஒரு போட்டின்னு வந்துருச்சு. நம்ம வீட்டு புள்ள, அதுல கலந்து ஜெயிக்கணும்ல. அதான் விஜய் இசைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்ல. படிக்கிறாதான், இருந்தாலும் அவ அப்படியே உங்களை மாதிரி நேரத்துக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவளை நம்பவே முடியாது. இப்ப எதுக்கு தேவலாம என்ன இழுக்கிற? உனக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? அங்க அவ்வளவு வேலை இருக்கு, இங்க நின்னு பேசிட்டு இருக்க. வா.
ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏமலரு, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பொய் சொல்லி ஊருக்கு அமிச்சிட்டோமே. அவர் திடீர்னு திரும்பி வந்துட்டாருனா? வந்துட்டு போறாருங்க. இப்ப என்ன மலர் இப்படி சொல்ற? அப்புறம் எதுக்கு அவர் அவ்வளவு மெனக்கட்டு அனுப்பி வைக்கணும்? அது உமா அண்ணியும் ராஜா அண்ணனும் தான் முக்கியமா செஞ்சது. ஏன்னா அந்த பையன் சக்தி இங்க இருந்தா விஜய், நிலா, இசை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சு அப்படி பண்ணாங்க. ஏன் நம்ம பொண்ணு சீதா ஜெயிக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆசைதாங்க. ஆனா அவளே சின்ன குழந்தை. ஆசைக்கு மேடை ஏத்தி பேச வைக்கலாமே தவிர அவளை போய் ஜெயிச்சுட்டு வா, கப்ப வாங்கு, கோப்ப வாங்குன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அது சரி, அப்புறம் எல்லாரும் இருக்கும்போது மண்டையாடுற? அப்புறம் அப்ப போய் எதிர்த்து பேசி கெட்ட பேர் வாங்குறதுக்கா? ஒரு பக்கம் நிலாவை ஜெயிக்க வைக்கணும்னு உமா வெறியா இருக்கா. உமாவும் ரொம்ப ஆசைப்படுறா. இன்னொரு பக்கம் இது வரைக்கும் வாழ்க்கையில மேடன்னா என்ன, வெற்றினா என்னன்னு கூட தெரியாத சக்தியை பார்த்தா பாவமா இருக்கு. சக்தியும் எனக்கு பிறந்த பிள்ளைதான்னு உமாவுக்கு தெரியாது. எனக்கு என் பிள்ளை சக்தியும் ஜெயிக்கணும். இது எல்லாத்தையும் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ண போறேன்னு தெரியலையே. என்னங்க ஏங்க, நானும் நிலாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன முடிவு? இந்த பேச்சு போட்டியில எப்படி இருந்தாலும் நிலா தான் ஜெயிப்பா. அதுக்கு பிறகு எங்க 2 பேரையும் நீங்க சிங்கப்பூர் கூட்டிட்டு போகணும். சிங்கப்பூரா? அவ கஷ்டப்பட்டு படிக்கிறான், நான் கஷ்டப்பட்டு சொல்லி தரேன்ல. வெயிட். முதல் விஷயம், இன்னும் போட்டியே நடக்கல. அது நடக்கணும், இவ ஜெயிக்கணும், அப்புறமா தான் நீ சொல்றதெல்லாம். அப்புறம் 2வது விஷயம், சிங்கப்பூர் போகணுங்கிறது உன்னோட ஆசை. அத நாங்க முடிவெடுத்திருக்கோம்னு எல்லாம் சொல்றது. போக ஆசைப்படுறேன், கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்டா நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? என்னது? ஆமா, நடக்கிறது இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல இத்தனோண்டு பேச்சு போட்டி. இதுல ஜெயிச்சாலே ஒரு பிளாஸ்டிக் குடமோ இல்ல ஒரு பக்கெட்டோ தான் கிடைக்க போகுது. இதுக்கு இவங்களுக்கு சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போகணுமல்ல. புருஷனா இழிச்சவன் எழுதி ஒட்டிருக்கு. அவங்கிட்ட என்ன சொல்லியும் தலையில மிளகா அரைக்கலான்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, அப்படியே இவர் செலவு பண்ணிட்டாலும் எப்படி இருந்தாலும் நான் தான் செலவு பண்ணி ஆகணும். வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாருன்னு பார்த்தா இப்பவே வந்து நிக்கிறாரு. ரவி விடுறா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வந்து என்ன கிழிக்க போறாரு அவரு? எங்க அவர் அதுக்குள்ளேயே திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாரு. அதானே, ஒன்னும் புரியலையே. ஒருவேளை திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வந்துட்டாரோ? போயிட்டு வந்த வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. டேய், என்னடா இவ்வளவு சீப்பா இருக்கீங்க? ஒரு பேச்சு போட்டிக்கு போய் சில்லறத்தனம் பண்றீங்க. கேவலமா இல்ல? என் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி என்ன வெளியூர் அனுப்பி சக்திக்கு ட்ரைனிங் கொடுக்க விடாம செஞ்சு உங்க பசங்களை ஜெயிக்க வைக்க போறீங்களா? சிச்சி, இதுக்கெல்லாம் உங்களை திட்டுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. ஏண்டா, ஒவ்வொரு எபிசோடுக்கும் உங்களை கும்பல் கும்பலா நிக்க வச்சு திட்டுறேனே, அப்ப கூட உங்களுக்கு புத்தி வரலையா? ஏண்டா? ரொம்ப டயர்டா இருக்கு. எந்நேரமும் கோர்ட்டு வீடுன்னு அலைஞ்சிட்டு இருக்காம எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம் தான், சீதாவை விட்டுட்டு போயிட்டேன். டேய், அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணா நாங்க 2 பேரும் சேர்ந்து போற மாதிரி பிளான் பண்ணுங்க, சரியா? வேற என்ன பண்றதுனே தெரியலையே. ஹே காவியா, விஜய் 2 பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. அப்புறம் இருக்காதா பின்ன? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி ஒரு ப்ரோக்ராம 2 பேரும் ஹோஸ்ட் பண்ண போறோம். அப்போ இப்படி டென்ஷன் இருக்க தானே செய்யும். டேய், உனக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டைம். எங்க அக்கா ஆல்ரெடி காலேஜ்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம்
எம்சி பண்ணிருக்கா. அப்படியா காவியா? ஆமாண்டா. ஆனா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஜாலியா ஏதாவது பேசிக்கிறது தான். ஆனா இங்க ஏதோ டிஏஜிலாம் வரப்போறதா சொல்றாங்களே, அதான் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. அக்கா, அது எந்த ஐஜியா இருந்தா என்னக்கா, நீ ஜாலியா பேசு. ஆக்சுவலா நீ பயப்பட வேண்டியது வரப்போற கெஸ்டுக்கு இல்ல, நம்ம வீட்ல இருக்காங்க பாரு ஆளுங்க, அவங்களுக்கு தான் பயப்படணும். ஆமாண்டி, நம்ம அம்மா இருக்குதே, நேத்து நைட்ல இருந்து என்ன பத்தியும் பேசணும் ஒரே டார்ச்சர். ஏய் காவியா, இந்தா இதை குடிச்சிட்டு நல்லா தெம்பா பேசணும்னு. நான் சொல்லல. என்ன சொல்லல? நானும் எம்சி பண்ண போறேன். நீயும் பண்ண போறியா? அப்ப நீ என்ன பத்தி பெருமையா பேசணும்னு. அப்போ உங்க தம்பி என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க சொல்லுங்க. அவன் கிடைக்கிறான், சும்மா எதையாச்சும் சொல்லிட்டு இருப்பான், நீ கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். என்ன பத்தி பேசுவல, பெருமையா பேசணும். பேசலாம் பேசலாம். நல்லா பேசணும். நீ எனக்கு அதான் நீ பேசல. இங்க பாருங்க, 2 பேரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் வாங்க சார். அம்மா வாங்க. இவங்க 2 பேரும் தான் சார். இவங்க தான் எல்லா பிரச்சனையும் காரணம். இவங்களை விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். நாங்க எப்படி கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். உன் பேர் சண்முகம் தானே? ஆமா சார். இவனை யார் சார் வேலைக்கு சேர்த்தது? இதோ இவதான் சார். இந்த பிரீத்தி தான் இவனை வேலைக்கு சேர்த்தது. இவன் சிபாரிசுல தான் இவன் வேலைக்கு வந்தான். சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் வேதா ஆண்டி கூட இருக்கிறதால அவங்க கிட்ட வேலை வேணும்னு பல பேர் என்கிட்ட அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவனும் கொடுத்தான். நல்லா படிச்சிருந்தான். குடும்பத்துல கஷ்டம்னு வேற சொன்னான். பாவமா இருந்துச்சேன்னு ஆண்டி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான் சார். மத்தபடி இவனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இத்தனை நாள் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்பதான் இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. இவன் இதெல்லாம் செஞ்சிருப்பானா என்னன்னு கூட எனக்கு தெரியல. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர், என்னால இந்த விஷயத்துல எந்த முடிவையும் உறுதியா எடுக்க முடியல. 2 பேருமே என்கிட்ட நம்பிக்கையா தான் வேலை பார்த்தாங்க. எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. வேதா, ஏன் இவங்களை இன்னும் நம்பிக்கிட்டு 2 பேருமே அக்யூஸ்டுங்க. இவங்களை விசாரிச்சா மட்டும்தான் உண்மை தெரியும். நாம இப்போ பிரச்சனையில இருக்கிறது உண்மைதான். அதுக்காக தப்பா யாரையும் நாம குற்றவாளியா ஆக்கிடக்கூடாது. வேதா, உன் நேர்மையை காட்டுற நேரமா இது? அங்க என் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு என்ன ஆச்சுனே தெரியல, நீ இப்படி பேசிட்டு இருக்க. உன் வீடு எங்க இருக்கு? அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாருமே யுஎஸ்ல இருக்காங்க சார். நீ? சைதாப்பேட்ல இருக்க சார். அவனோட அப்பாவை நான் பார்த்து பேசியிருக்கேன். தப்பா எதுவுமே தெரியல. கான்ஸ்டபிள் சார், இவன் வீட்டுல போய் விசாரிங்க. அக்கம் பக்கத்துல நல்லா விசாரிங்க. ஓகே சார். சார், இவங்க சொன்ன அட்ரஸ்ல போய் விசாரிச்சதுல அங்க சண்முகன்னு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க சார். சார், இவன் போட்டோ காட்டி விசாரிச்சதுல யாருக்குமே இவனை அடையாளம் தெரியலையா சார்? இவன் அப்பா பேர் சொல்லி விசாரிச்சதுல அப்படி ஒரு ஆள் அந்த ஏரியாவில் இல்லைன்னு சொல்றாங்களா சார்? நான் சொன்னல சார், நான் சொன்னல, இவன் போய் சொல்லிதான் வேலைக்கே சேர்ந்திருக்கான். இவன் பெரிய திருட்டு பையன் சார். டேய், என்னடா இதெல்லாம்? சார், எனக்கு யாரும் இல்லை சார். ரொம்ப கஷ்டம். படிப்பும் பாதிலே நின்று போச்சு. உண்மையை சொன்னா வேலை கிடைக்காதுன்னு தான் போய் சொன்னேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.